தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாடு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் அல்லது படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், இப்போ படிக்க போகிற மாணவர்கள், அடுத்த வருடம் படிக்க போகிற மாணவர்கள்ன்ட்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ செலவாகும் வருடத்திற்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக காலேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணலை. பட் இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ஃபீஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தோ அதை வச்சு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு 80 to 90% இது கரெக்டாக தான் இருக்கும். முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத கம்பல்சரி பே பண்ண வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. அந்த கவர்மெண்ட் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது 13,610 ரூபா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த அமௌண்ட்டை கட்ட போகிறீங்க டியூஷன் ஃபீஸ். அப்போ இதோட ஃபீஸே கிடையாதா அப்படின்னா, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த 4 வருடம் கம்பல்சரி படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு 5 வருடங்கள் வரப்போகுது. அப்போ இந்த 4 வருடங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவாகும். டியூஷன் ஃபீஸ்ன்றது காமன். இந்த 13,610 ரூபான்றது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரை நமக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் இயரில் இந்த 13,610 ரூபா ப்ளஸ் அந்த எக்ஸாம் வர டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது வரும். அது ஒரு 5,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். இது இல்லாமல் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸு, நீ புக்ஸ் வாங்குறது, ரெக்கார்டு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான உண்டான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 அப்படின்ட்டு வரும். இது மூணுமே ஒவ்வொரு வருடமும் காமனாக வருகின்ற செலவு. அதாவது டியூஷன் ஃபீஸு ஃபஸ்ட் இயர்லேயும் வரும், செகண்ட் இயர்லேயும் வரும், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். அதே போல் எக்ஸாம் ஃபீஸு ஒவ்வொரு வருஷமும் வரும், 4 வருடங்களுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறதும் உங்களுக்கு தனியாக வரும். இது இல்லாமல் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸ் தனியாக வரும். நான் அதெல்லாம் சொல்லலை. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒரு தோராய மதிப்பாக ஒரு 30,000 அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படித்தாவே ஒரு 30,000 கம்பல்சரி செலவாகும். அதுவே செகண்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் அந்த டியூஷன் ஃபீஸ் இருக்க போகுது, எக்ஸாம் ஃபீஸ் இருக்க போகுது, புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்க போகுது. ஆவரேஜாக இந்த 4 வருடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1,20,000 1,30,000 கிட்டத்தட்ட நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் சொல்கிறது இந்த ஃபீஸ் மட்டும்தான். இந்த 3 வகையான ஃபீஸை மட்டும் தான் ஒவ்வொரு வருடத்திற்குமே. டியூஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் ரெக்கார்ட் அண்ட் புக்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இந்த 4 வருடங்களுக்கு சேர்த்து ஒரு 1,20,000 to 1,30,000 உங்களுக்கு செலவாகும். இது கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு. இது மட்டும் தானா அப்படின்னா, நிச்சயமாக இது மட்டும் கிடையாது. இன்னமும் கொஞ்சம் ஃபீஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் வராது. யாருக்கு வரும்னா, நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஹாஸ்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. வெளியூர்லேருந்து படித்து ஒவ்வொரு நாளும் அவங்க ஊருக்கு போயிட்டு வர முடியாது. கம்பல்சரி ஹாஸ்டலில் அவங்க தங்கி தான் ஆகணும். கவர்மெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஃப்ரீ அப்படின்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்டலாக இருந்தாலும் நீங்கள் ஃபீஸு பே பண்ணி தான் படிக்கணும். அந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டெபாசிட் அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கட்ட வேண்டியது வரும் ஹாஸ்டலில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஹாஸ்டலில் நீங்கள் போய் தங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு 40,000 அல்லது ஒரு 50,000 நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். இது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு 5,000 to 6,000 ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஹாஸ்டலுக்காக கட்ட வேண்டியது வரும். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் சேர்த்தே வரும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 பர் மந்த்துக்கு வாங்குறாங்கன்னா, இந்த ஒரு வருடத்திற்கு 12 மாதத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு 50,000க்கு மேலே அதுவே வந்துடுது. அப்போது வருடத்திற்கு 50,000 அப்படின்னு சொல்கிறது ஹாஸ்டலுடைய செலவு. இந்த 4 வருடங்களுக்கும் அப்போ எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எதற்காக நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு, 13,610 ரூபா ஃபீஸு, நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபீஸு ஒவ்வொரு வருஷமும் காமனாக வரப்போகுது. இது ஒரு 1,20,000 1,30,000 4 வருடத்துக்கு சேர்த்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் வருடத்திற்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு 50,000 கிட்ட வருது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கோட் வாங்குறது, ஸ்டெத்தஸ்கோப் வாங்குறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த செலவுகள்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒன் டைம் செலவாக தான் இருக்கும். அந்த கோட் வாங்குறது, ஸ்டெத்தஸ்கோப் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒன் டைம் செலவு தான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் செய்ய போகிற செலவுகள் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாதமும் வரும். இதை 4 வருடங்கள் இந்த செலவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, 5 வருடத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜில் இருக்கிறீங்க அந்த காலேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க.
ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டைஃபன் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 அப்ராக்சிமேட்டாக வந்து கிடைக்கும் மாதத்துக்கு. ஒரு 25,000 கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்குற டைமில் ஒரு 2%, 3% அந்த மாதிரி வந்து உங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் 5th இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டே நல்ல ஒரு இன்கமாக கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஒரு வருமானமாக இருக்கும். அந்த ஸ்டைஃபன் வந்து நீங்கள் எப்போன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது கிடைச்சிருது. ஒரு டியூட்டி டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த டியூட்டி டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதற்குரிய சேலரி அப்படின்னு சொல்கிறது அந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் காலேஜில் நீங்கள் படிக்கும்போது பண்ண செலவை விட இந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி பண்ண போகிற செலவுகள்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியாது, பண்ண செலவுகள் பெருசாகவும் தெரியாது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ளிகபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 36 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நான் அதை பற்றி சொல்லலை. 36 மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கேன். இந்த 36 மெடிக்கல் காலேஜுக்கும் இந்த சொன்ன விஷயங்கள் காமனாக இருக்கும். ஃபீஸ் வந்து மாறுபடும். டியூஷன் ஃபீஸ் வந்து காமனாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸோ அந்த புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் முக்கியமாக சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது எதுக்காக நான் சொன்னேன்னா, நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அல்லது ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம காலேஜில் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடக்குதுன்றதை நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அடுத்த வருடங்கள் நீட் வரப்போகுது. திரும்ப இது இல்லாமல் நீட்டுக்கு கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.